அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்மா வணக்கங்க ஐயா. நேற்று நம்ம மாயை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதை மூலியமா பார்த்துருந்தோம். அதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு நம்மளோட செயல்கள் நம்ம சின்னதா ஒருத்தன் இந்த உலகத்துல நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டாலும் அவனை நம்ம திருப்தி செய்யறதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்ம சுயத்தன்மையை நம்ம இழக்கிறதுக்கு தயாராகவே இருக்கிறோம். எந்த நேரத்துலையும் நம்ம சுயத்தன்மையெல்லாம் எப்ப நம்ம இழக்கிறோமோ அது எல்லாமே மாயை தான். அப்போ அந்த கதை அற்புதமா அந்த கதையின் மூலியமா மாயையோட சுரூபத்தை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த மனதோட லீலைகள், இந்த மனசு ஒரு மனிதனை எப்படி எல்லாம் ஏமாத்துது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு நீதிநெறி கதை மூலியமா பார்ப்போம். ஒரு அரசர் ஒரு ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் பையன் ஒரு 30 வயசு, 2வது பையன் 20 வயசு, 3வது பையன் 8 வயசு. சரிங்க. அப்போ இந்த அரசருக்கு வயசாயிட்டே போகையில அடுத்து இந்த ராஜ்யத்தை யார் ஆள்றது அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு ஒரு டிஸ்கஷன்ல இருப்பாங்க. முதல் 2 பசங்க பாத்தீங்கன்னா வீரத்துல சிறந்தவங்க, ரொம்ப நியாயத்துல தர்மத்துல எல்லாத்துலயுமே சிறந்தவங்க. ஆனா 3வது பையன் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குறும்பு பண்ணிட்டே இருப்பான், லேடிஸ் கிட்டே இருப்பான், லேடிஸ் கூட விளையாண்டு இருப்பான், பெண்கள் மீது அதிக நாட்டம் கொண்டவன். பெண்ணுங்க அந்த மாதிரி இருக்கையில அவனுக்கு அரசருக்கு அவன் மேல இயல்பாவே ஒரு வெறுப்புத்தன்மை இருந்துட்டே இருந்தது. அப்போ அந்த அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல் 2 பையன்ல ஏதாவது ஒரு பையனை ராஜ்யத்தை ஆள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு நாள் இந்த 3வது பையன் என்ன அப்படி தருதலே இருக்கிறான், இவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல புத்திமதி நம்ம புகட்டணுமே சொல்லிட்டு ஒரு நாள் அந்த பேசுவார் அந்த அரசர். ஏன் நீ இப்படி இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. அவன் விளையாட்டுத்தனமா நீ போப்பா லூசுப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு அந்த ராஜ்யம் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் இப்பவே சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த அரசருக்கு கோவம் வந்துடும். ஒரு இரும்பு ஒரு 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 ஏதோ கட்ட மாதிரி ஒன்று எடுத்து அந்த பையனோட பின்னாடி மண்டையில் அடிச்சிடுவார் கோவத்துல. பையனுக்கு பின்னாடி ரத்தம் தழும்பு மாதிரி ஆயிரும். என்ன பண்ணுவாருன்னா அந்த மந்திரியை கூப்பிட்டு, இவனை இனிமேல் நான் பார்க்கவே கூடாது, எதிர்நாட்டுல ஏதாவது ஒரு பக்கத்து பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் போட்டு இவனை தூக்கி ஒரு சாக்குல கட்டி தூக்கி வீசிடுங்க, இந்த நாய் அங்கேயே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிடுவாங்க. இந்த 2 பசங்க மேலதான் அவருக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்கும். ஆனா இந்த 2 பசங்க நாளாக என்ன ஆகும்னா, இந்த இவன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான். வயசாக 8, 16, 24, 32 வயசு ஆகும் அவனுக்கு. அவன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான். அந்த சின்ன பையன், சின்ன இளவரசன் இருக்கான்ல, அவனுக்கு சாக்கலை கட்டி போட்டவன. ஆமா, சாக்கலை கட்டி போனவன் தூரத்து தேசத்துல ஒரு தேசத்துல பழசெல்லாம் மறந்துடுவான். ராஜா அப்படிங்கிறது ஞாபகமே இருக்காது அவனுக்கு. ஏன்னா மண்டையில் அடி விட்டுருங்கள, ராஜ பரம்பரைன்றதையே மறந்துடுவான். மறந்துட்டு தான் பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு பக்கம் உட்கார்ந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருப்பான். ஆனா இந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, ஒரு இளவரசன் ஆகுனா காலம் ஆக ஆக ஒரு பெண் மீது நாட்டம் வந்துடும் அவனுக்கு. எதிர் தேசத்துல ஒரு பொண்ணு மீது, அது சாதாரண ஒரு எளிமையான பொண்ணா இருப்பான். ஆனா இந்த அரசர் சம்மதம் தெரிவிக்க மாட்டார் அந்த கல்யாணத்துக்கு. அதனால ராஜ்யத்தை திறந்து அந்த பொண்ணுக்காக இவன் வீட்டுக்கு ஓடி போயிடுவான். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இறந்துருவான். இப்ப 2 பேரும் கிடையாது. நாட்கள் ஆக ஆக இந்த மன்னருக்குன்னா தாங்கிக்கவே முடியாது. நம்மள 2 பேரும் இல்லாம போயிருவாங்க. சரி, கடைசியில அவன் தானடா இருக்கான், அவனை நம்ம கூப்பிட்டு ஒருத்தன் தான் இந்த ராஜ்யத்தை ஆள முடியும் அப்படின்னு கூப்பிட்டு அவனை தேட சொல்லுவாங்க. போய் ஒவ்வொரு பக்கமா எங்க இருக்கான் அப்படின்னு தேடையில் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அவன் பின்னாடி மண்டையில தழும்பு இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல தழும்பு அப்படியே தான் இருக்கும். அந்த தழும்பு அப்படியே இருக்கும். அந்த தழும்பு இருக்கவன் தான் என் பையன், அவனை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லிடுவார். உடனே அந்த மந்திரி சேனாதிபதியில போய் தேடுன்னு தேடி அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ராஜாத்த அலுவலகத்துல ஒரு வேலை இருக்குது, நீ சாப்பிட்டு உங்க வேலைகளை நீங்க செஞ்சுட்டு இருங்க, அது போதும், நீங்க வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம், பணம் காசுலாம் கொடுக்க வேண்டாம், தோட்டத்துல பூ பறிக்க இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவனுக்கு சந்தோஷம் தாங்கிக்க முடியாது. என்னது இந்த இவ்வளவு ஒரு அரண்மனையில ஒரு வேலை கிடைக்குதா அப்படின்னு சந்தோஷத்துல தலகால் புரியாம ஆடுன்னு ஆடி அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துருவான். வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லமா பேசி பேசி பழகுவாங்க எல்லாத்து கூடயும். இப்போ ஒரு நாள் இவங்க அப்ப என்ன ஒரு வாழைப்பழம் கொடுத்தா கூட ரொம்ப பெருமையா நினைப்பானம்மா, நமக்கு இந்த வாழைப்பழம் கிடைச்சிருக்கு பாடுறா, நமக்கு இந்த தட்டு நிறைய சாப்பாடு பாடுறா, நமக்கு பாடுறா கோட் சூட்டு, நமக்கு பாடுறா இப்படி, நமக்கு பாடுறா அப்படின்னு ரொம்ப பெருமையா நினைப்பானம்மா. சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுபவிச்சானாமா. அந்த ராஜ்யம் அவனோடதுன்னு தெரியாது. அவன் தான் பிச்சைக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறான்.
புரியுதா நான் சொல்றது? அதான் மண்டை கோளாரா இருக்கிறதுனால. ஆமா, ஏன்னா நான் பிச்சைக்காரன் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அவன். அந்த எல்லாமே வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு ஒரு கிடைச்சதுக்கெல்லாம் நன்றி 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 ஐயா, ரொம்ப நன்றிங்க எப்படின்ட்டு இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் இந்த அரசர் வந்து உண்மையெல்லாம் சொல்லி போட்டுருவார். நீ இந்த மாதிரி, நீ என் பையன், அந்த மாதிரி இந்த ராஜ்யமே உன்னோட தான், 16 ஏக்கரா அந்த தேசத்துல அந்த எதிர் தேசமும் நம்மளோட தான், இப்போ அந்த தேசத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்த அப்படின்னு சொன்ன உடனே அவனால தாங்கிக்க முடியாது. என்னது, அப்ப நான் ஒரு இளவரசனா இருந்தா நான் போய் பிச்சை எடுத்தனா, இது வந்து எப்பேற்பட்ட அநீதி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிடும் அவனுக்கு. என்னடா நம்மளை போய் வந்து ஒரு இளவரசன் நம்ம போய் இப்படி பிச்சை எடுத்தோமே, நம்ம இளவரசன் நம்ம போய் இப்படி பிச்சை எடுத்தோமே, நம்ம வந்து பிச்சைக்காரன் சொல்லி நைட்டு பூரா அதை உழையிட்டு இருப்பான். அப்புறம் அப்ப இருந்து வந்து அவனுக்கு என்ன கொடுத்தாலும் வந்து அவனுக்கு போதும்னு நினைக்க முடியாது. அவன் வந்து மன திருப்தியே இல்லாம ஆயிரும் எல்லாத்துக்குமே. அது வரைக்கும் அவனுக்கு கிடைச்சதுக்கெல்லாம் நன்றியோடு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் தான் இளவரசன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிடைச்சதுக்கெல்லாம் அவன் மீது அவன் கோவம் வந்துடும். என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு அப்நார்மலா பிஹேவ் பண்ணுவான். அப்புறம் என்னன்னு சொல்லி ராஜகுருட்ட போய் அந்த மன்னர் கூப்பிட்டு கேட்பாரு, என்னங்கய்யா இவன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், இதுக்கு சரி செய்யணும்னு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒண்ணும் செய்ய வேணாம், அவன் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து அவனோட இயல்புத்தன்மை வந்து அவனுக்கு வந்து பிச்சைக்காரன்னு தெரியல, அவனுக்கு வந்து அப்படி சூழ்நிலை வந்து அப்படி அமைஞ்சிருச்சு. ஆனா தான் இளவரசருங்கிறது அவனால நம்ப முடிய மாட்டேங்குது. தான் இளவரசன் போய் இப்ப இத்தனை நாள் பிச்சை எடுத்தமே அப்படிங்கிற ஆதங்கம் அவனால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த ராஜகுரு என்ன பண்ணுவாருன்னா, தூங்கும் போதெல்லாம் நீ ஒரு இளவரசன், நீ ஒரு இளவரசன், நீ ஒரு இளவரசன் அப்படின்னு 10 பேர்த்த போய் தன் தூங்கையில காதுல படுற மாதிரி சொல்லுவார். அப்போ அவன் மனசுல வந்து அப்புறம் தான் ஒரு இளவரசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க சொல்ல என்ன ஆகுண்டே மறுபடியும் வந்து ஆமா நம்ம ஒரு இளவரசன் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அவங்க அங்க இருக்கிற வந்து ஒவ்வொரு வில் வித்த இந்த எல்லா வித்தையும் கத்துக்கிட்டு அவன் மன்னர் போனதுக்கு அப்புறம் ஒரு ராஜாவா அவன் நாட்டை வந்து ஆள்வானாமா. இந்த கதையில வந்து என்ன புத்திமதி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா, தான் பிச்சைக்காரன் நம்பையில அவன் பிச்சைக்காரனா இருந்தான், தான் மன்னர்னு நம்பையில தான் மன்னரா இருந்தான். ஆனா இதுக்கு நடுவுல வந்து அவன் வந்து அந்த வேற்றுமை அடைஞ்சான் பாத்தீங்களா. நாம் பிச்சைக்காரனா இருந்தோம், நம்மளால வந்து நம்ம ராஜாவா இருந்து அவன் பிச்சை எடுத்தோமே அப்படின்னு அகங்காரம் வந்தது பாத்தீங்களா. அப்போ அந்த மன அழுத்தம் வந்துருச்சுல்ல அவனுக்கு. கண்டிப்பா அது வரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் கிடைச்சா கூட சந்தோஷமா தான் இருந்தான். ஒரு வாழைப்பழமோ ஒரு லட்டோ எது கிடைச்சாலும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். ஆனா ஒரு இளவரசன் அந்த அகந்தை தூண்டி விடையில அவன் பிச்சைக்காரங்கிற நினைப்பு வந்து அவனுக்கு வந்து ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. இந்த மன அமைதியை வந்து கெடுக்கிறது என்னவா இருக்குன்னு அந்த புத்திமதியில சொன்னாலும் இந்த மாதிரி அகந்தையா தான் இருக்குது. ஒரு மனிதன் வந்து மன அமைதி இல்லாம இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அகந்தை. ஆமா, தான் இன்னாரு, தனக்கு இது கிடைக்கல, தான் இப்படி தான் அப்படிங்கிற பெருமை. தான் ஒரு பிச்சைக்காரன் எப்படி அந்த ஒரு வாழைப்பழம் கிடைச்சா கூட சந்தோஷமா ஏத்துக்கிட்டான் அந்த இளவரசனா இல்ல பிச்சைக்காரனா இருக்கீல. ஒரு வாழைப்பழம் கொடுத்தா கூட அவன் நன்றி சொல்லி ஏத்துக்கிட்டான் அவன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு இளவரசன், நீ ஒரு இளவரசன் சொன்னீங்கன்னா அவன் பழச நினைச்சு கஷ்டப்படுறான். ஆனா நம்ம ஒரு பிச்சைக்காரன் இருந்துட்டுமே கஷ்டப்படுறான். அப்போ இது வந்து எப்பேற்பட்ட ஒரு மனதோட ஒரு ஏமாத்து வேலை இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அந்த இது வந்து அவன் ராஜாவா இருக்கிறது உண்மை, இளவரசனா இருக்கிறது உண்மை இல்ல, அவன் பிச்சைக்காரனா இருந்தது உண்மை இல்ல. அதான் மனதின் ராஜ்யம். அதுதான் மனதின் ராஜ்யம். இதுதான் இந்த மனதோட இந்த மன அழுத்தம் வந்து வர்றதுக்கான காரணம் வந்து இதெல்லாமா தான் இருக்குது. நம்மளே மைண்டு வந்து சில நேரம் போட்டு உழப்பிக்கிறது, இந்த டிப்ரெஷனாக இருந்துக்கிறது, இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட அகந்தையாக தான் இருக்கும். நமக்கு இது நடக்கல, கிடைக்கல, நம்மளால் போக முடியல, பண்ண முடியல, செய்ய முடியல இப்படின்னு நினைப்போம். ஒன்றும் இல்லை நம்மளால் ஒன்றுமே கிடையாது, நம்மளை ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா வாழ்க்கையை வந்து இனிமையான ஒரு வாழ்க்கை. நம்ம யாரு ஒன்றுமே கிடையாது தானே. உண்மைதான். ஓகே, நான் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம வணக்கங்க.